அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஆடி மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை. 3 வசம்பு எடுத்து வீட்டின் இந்த 3 இடத்தில் வைத்து பாருங்கள், குபேரனுக்கு நிகரான செல்வம் சேரும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான அதீத சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரீக முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் இருக்கிறதுலேயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட். மேலும் இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. இந்த தாந்திரிகம் செய்து வைத்த ஒரு வாரத்திலேயே பணவரவில் அதிரடியான முன்னேற்றங்கள் தெரியும். சரிங்க, இந்த ஆற்றல் வாய்ந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாகவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் 3ஆம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, அதிலும் ஆடி மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய முறைகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். சோ இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. இன்றைய ஆடி வெள்ளியை முன்னிட்டு இன்னும் சில சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ண இருக்கோம். இவை அனைத்துமே ஒரு நாள் மட்டுமே செய்யக்கூடிய தாந்திரிகம். சோ எல்லா மெத்தடையுமே நீங்க ஃபாலோ பண்ணலாம். சரிங்க, இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்க ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். இன்கேஸ் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி 3 முறை தலையில தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கோங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா, பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய தாந்திரிகங்களை சுக்கிரஹோரை நேரத்தில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் சுக்கிரஹோரை நேரத்தில் செய்வது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிரனுக்கு உரிய கிழமை வெள்ளி, உகந்த நேரம் சுக்கிரஹோரை நேரம். அதனால தாங்க இந்த டைம்ல இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது நமக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். வெள்ளிக்கிழமைக்கான சுக்கிரஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த 3 நேரங்கள் தாங்க வெள்ளிக்கிழமைக்கான சுக்கிரஹோரை நேரம். இப்ப காலை 6 மணி முதல் 7 மணி வரை இருக்கும் அந்த டைமிங்ஸ் நமக்கு முடிஞ்சு போச்சு. சோ மதியம் அல்லது இரவு நேர சுக்கிரஹோரையை நீங்க பயன்படுத்திக்கலாம். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த சுக்கிரஹோரை டைமிங்ஸை பயன்படுத்திக்க முடியாதவங்க ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இன்றைய தினத்திற்கான ராகு கால நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. சோ இந்த 2 டைமிங்ஸை மட்டும் நீங்க தவிர்த்துடுங்க. இன்னொரு முக்கியமான தகவல், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்றதுக்கான வாட்ஸ்அப் நம்பரை நாளைய வீடியோஸ்ல இருந்து நான் உங்களுக்கு கொடுக்கறேங்க. ஆல்ரெடி ரிப்பீட்டட் கிளைண்ட்ஸ் நமக்கு புக் பண்ணியிருக்கிறதுனால ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இப்ப டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்குங்க. நாளைய தினம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரை நம்ம வீடியோஸ்ல கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் தாந்திரிகத்தை குறிப்பாக யாரெல்லாம் செய்யலாம்னு பார்த்தோம்னா, அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மற்றும் குடும்பத்தை ரன் பண்றதுக்கே
இருக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு. பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தாந்திரீக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருட்களை பார்க்கலாம். முதலாவதாக 3 எண்ணிக்கையில வசம்பு நமக்கு தேவை. எல்லா நாட்டு மருந்து கடைகள் மற்றும் சில மளிகை கடையில கூட சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருள் தாங்க இந்த வசம்பு. வசம்புனாலே அது வசிய சக்தி மிகுந்த பொருள். தாந்திரிகத்துல இந்த வசம்பிற்கு மிகப்பெரிய இடம் உண்டு. நம்ம சேனல்ல கூட வசம்பை பயன்படுத்தி நிறைய தாந்திரீக முறைகளை பார்த்திருக்கோம். இந்த மெத்தடுக்கு 3 எண்ணிக்கையில வசம்பு நமக்கு தேவை. முக்கியமான விஷயம், மாலை 6 மணிக்கு முன்பாக கடையிலிருந்து இந்த வசம்பை நம்ம வாங்கணும். 6 மணிக்கு பிறகு கடையிலிருந்து வசம்பை நம்ம வாங்க கூடாதுங்க. இன்னும் சொல்ல போனால் அதனுடைய பெயரை கூட 6 மணிக்கு பிறகு நம்ம சொல்லக்கூடாது. சுடுவான் அல்லது பெயர் சொல்லாதது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இரண்டாவதாக 3 எண்ணிக்கையில விரலி மஞ்சள் நீங்க எடுத்துக்கோங்க. தாந்திரிகத்திற்கு விரலி மஞ்சளை தாங்க நம்ம பயன்படுத்தணும். விரலி மஞ்சள் கிடைக்காத ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சளை நீங்க பயன்படுத்திக்கலாம். பொதுவாகவே வசம்பு மற்றும் மஞ்சளை நம்ம சேர்த்து வைத்தால் அது மிகப்பெரிய பணவசியத்தை ஏற்படுத்தும். இதனுடன் பணவசிய பீஜாட்சரம் மற்றும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு நம்பரை நம்ம எழுத போறோம். ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. அன்ரோல்டு பேப்பரா பார்த்து எடுக்கணும். கோடு போட்ட பேப்பரை நீங்க பயன்படுத்தாதீங்க. ஒயிட் கலர் பேப்பர், எல்லோ கலர் பேப்பர், கிரீன் கலர்னு எந்த கலர் பேப்பர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதுல இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல நீங்க எழுதிக்கோங்க. ஸ்ரீம் 2918 ஸ்ரீம். இதை தாங்க நம்ம எழுதணும். நீங்க வேணும்னா இங்கிலீஷ்ல கூட எழுதிக்கலாம். SHREEM ஸ்ரீம் 2918 ஸ்ரீம் அப்படி நம்ம எழுதிக்கணும். தமிழ்ல எழுத தெரியாதவங்க நீங்க இங்கிலீஷ்ல கூட எழுதிக்கலாம். எழுதிட்டு அந்த பேப்பருக்கு மேல ஒரு வசம்பு மற்றும் ஒரு மஞ்சளை நம்ம வைத்து அந்த பேப்பரை நீங்க ரோல் பண்ணிக்கணும். பேப்பரை சுருட்டி கிரீன் கலர் பச்சை நிற த்ரெட் நூல் வச்சு கட்டிக்கலாம் அல்லது ரப்பர் பேண்ட் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிரீன் கலர் கிடைக்காதவங்க எல்லோ கலர் அல்லது ரெட் கலர் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். நூல் அல்லது ரப்பர் பேண்ட் வச்சு நீங்க கட்டிக்கோங்க. உள்ள எழுதியிருக்கக்கூடிய ஸ்ரீம் 2918 ஸ்ரீம் அப்படின்ற பணவசிய வாக்கியத்தை நீங்க ரெட் கலர், கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல எழுதிக்கலாம். இதே போல 3 செட்டு நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 3 பேப்பரை ரோல் பண்ணி வச்சுக்கணும். சுருட்டி வச்சிருக்க ஒரு பேப்பரை நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில போட்டு வைங்க. லேடிஸா இருந்தீங்கன்னா ஹேண்ட்பேக்ல கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம். இன்னொரு பேப்பரை நீங்க அஞ்சரை பெட்டியில போட்டு வைங்க. அதாவது மசாலா வச்சிருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி பாக்ஸ்ல ஒரு ஓரமா நீங்க வைங்க. எந்த மசாலா மேலையும் படக்கூடாதுங்க. அதை நீங்க கொஞ்சம் கேப் இருக்கிற இடத்துல வச்சிருங்க. அஞ்சரை பெட்டி இல்லாதவங்க ஒரு சின்ன பாக்ஸ்ல தூரம் பருப்பை நீங்க எடுத்துக்கோங்க. அதுல இந்த பேப்பரை நீங்க போட்டு அந்த பாக்ஸை நீங்க மூடி வச்சு கிச்சன்லயே வச்சிருங்க. மூன்றாவது பேப்பரை கிச்சன்ல கல்லுப்பு ஜாடி அல்லது கல்லுப்பு நீங்க வச்சிருக்கக்கூடிய பாக்ஸுக்கு பக்கத்துல இந்த பேப்பரை நீங்க வைக்கணும். கல்லுப்பு ஜாடிக்கு உள்ள அல்லது அடியில வைக்க வேண்டாம். அந்த ஜாடிக்கு பக்கத்துல அல்லது நீங்க பாக்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா அதற்கு பக்கத்துல இந்த பேப்பரை வச்சிருங்க. வெளியாட்கள் யாராவது அதை பார்த்தால் கூட தவறு கிடையாதுங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரீகம். அடிக்கடி இதை மாற்றணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. 6 மாதத்திற்கு ஒரு முறை இதை மாற்றினாலே போதும். மாற்றும் போது பழைய பேப்பரை நீங்க அப்படியே எடுத்துட்டு போய் கால்படாத இடம் அல்லது வீட்டு பக்கத்துல ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்க நீங்க போட்டுருங்க. திரும்பவும் தை மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த தாந்திரீகத்தை நீங்க செஞ்சு வைங்க. அதே போல இன்றைய வெள்ளிக்கிழமை இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாதவங்க இன்னும் ஆடி மாதத்தில் 2 வெள்ளிக்கிழமைகள் இருக்குங்க. அப்பவும் நீங்க செய்யலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு வாரத்திலேயே பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.